சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பரிகாரம். அவரவர் செய்த கரும வினைக்கு ஏற்றவாறு 7.5 சனி காலத்தில் கட்டாயமாக துன்பங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் நல்ல கருமாக்களை செய்திருந்தால் 7.5 சனி காலத்தில் ராஜாவை போல் வாழலாம். கெட்ட கருமாக்களை செய்திருந்தால் 7.5 சனி காலத்தில் பிச்சை எடுக்கும் அளவிற்கு கூட உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். அதற்காக யாரும் பயந்துவிட வேண்டாம். சந்தோஷமாக நல்ல நேரத்தில் வாழும் நாட்களில் அடுத்தவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள். கெடுதல் நினைக்காதீர்கள். 7.5 சனி வரும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சனிக்கிழமை காலையில் எழுந்து முதலில் சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள். பிறகு வழக்கம் போல சமைத்து விடுங்கள். சமைத்த உணவிலிருந்து சிறிது வெள்ளை சாதத்தை மட்டும் எச்சில் படாமல் எடுத்து வைத்துவிட்டு அதில் சிறிதளவு உப்பு, சிறிதளவு தயிர் சேர்த்து கலந்து காகத்திற்கு உணவாக வைக்க வேண்டும். சனிக்கிழமை தயிர் சாதத்தை காகத்திற்கு வைத்துவிட்டு பிறகு சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது. தாளித்த தயிர் சாதத்தை காகத்திற்கு வைக்கக்கூடாது. உப்பு போட்ட வெள்ளை நிற வெறும் தயிர் சாதத்தை மட்டும் காகத்திற்கு வைக்க வேண்டும். சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்ய வேண்டும். சிவன் ஆலயங்களில் நவகிரகங்கள் இருக்கும். அந்த நவகிரகங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்தாலும் சரி, அல்லது சிவபெருமானுக்கே நல்லெண்ணெய் தானம் செய்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். சனிக்கிழமை நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுத்தால் 7.5 சனி காலத்தில் நல்லது நடக்கும். 7.5 சனி காலத்தில் சனிக்கிழமை கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட உணவை நாம் சாப்பிடுவது நல்லது. அதே சமயம் கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கலாம். கருப்பு உளுந்தையே வாங்கி ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுப்பது நல்லது. ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தயிர் எடுத்து கொள்ளுங்கள். அதில் 2 ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து போட்டு நன்றாக ஊற வைத்து விடுங்கள். 1 மணி நேரம் ஊறினாலும் போதும். நன்றாக ஊறிய பிறகு அதை அப்படியே எடுத்து உங்களுடைய தலையை 9 முறை சுற்றி உங்களுடைய வீட்டிற்கு வெளிப்பக்கத்தில் ஏதாவது ஒரு மரத்தடியில் கொண்டு போய் வைத்துவிட்டு வர வேண்டும். இப்படி மாதத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு சனிக்கிழமை மட்டும் தயிரில் ஊற வைத்த கருப்பு உளுந்தை உங்கள் தலையை சுற்றி போட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதிவிரைவாக குறையும் என்பதும் பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது. சனிக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்பவும் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தையும் செய்து பலனடையலாம். 7.5 சனி காலத்தில் சில பேர் ரொம்பவும் வாட்டமாக இருப்பார்கள். முகத்தில் ஒரு தெளிவே இருக்காது. தேவையற்ற உடல் உபாதைகளும் வரும். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும்.